தமிழகத்திலே 2026 தேர்தல். அந்த தேர்தலிலே முதலிடம் பிடிக்கப் போவது யார்? வெளியான புதிய கருத்து கணிப்பு. அதுவும் CNN நியூஸ் 18 நிறுவனம் வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை பற்றின வீடியோவாகத்தான் இந்த வீடியோ என்பது இருக்கப் போகிறது. நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வருகின்ற 23ஆம் தேதி தமிழகத்திலே ஒரே கட்டமாக சட்டமன்றத்தில் என்பது நடத்தப்பட இருக்கிறது. மே மாதம் 4ஆம் தேதி முடிவுகள் என்பது அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த சட்டமன்றத்திலே பொறுத்தவரைக்கும் தமிழகத்திலே 4 முனை போட்டி என்பது மிக தீவிரமாக இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகள், திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதேபோல் நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம். நமது சசிகலா போன்றவர்கள் எல்லாம் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்திருந்தாலும் அது எதற்கும் போவது கிடையாது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓட் டிராக்கர் என்ற பெயரிலே CNN நியூஸ் 18 நிறுவனம் வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் தான் அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அதிமுகவிற்கு முதலிடம் கிடைத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கு அதிகமான வாக்குகள் என்பது கிடைக்கப் போயது நடத்தப்பட்ட அதிரடியான கருத்து கணிப்பிலே அதிமுகவிற்கு 115 124 தொகுதியிலும், திமுகவிற்கு 100 104 124 தொகுதியிலும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 2 8 தொகுதிகளும் கிடைக்கப் போவதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அடுத்தபடியாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே யாருக்கு எத்தனை சதவீத வாக்குகள் என்பது விழப்போகிறது. அடுத்த முதலமைச்சர் யாராக இருக்கும், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே அடுத்த முதல்வர் யாராக இருக்க வேண்டும், அடுத்த முதல்வர் யார் வந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு 39.8%, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 38.8%, 1% வித்தியாசம் என்பதுதான் இருக்கிறது. விஜய் அவர்களுக்கு 13.6%, அதர்ஸ் அப்பன் போட்டு 4.2%, அதுக்கு அடுத்தபடியாக நமது சீமான் அவர்களுக்கு 3.7% வாக்குகள் என்பது விழுந்திருக்கிறது. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு அதிகப்படியான வாக்கு சதவீதம் விழக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவிற்கு 39.5%, திமுகவிற்கு 38.6%, அதே போல தமிழக வெற்றி கழகத்திற்கு 12.9%, நாம் தமிழர் கட்சிக்கு 4.4% வாக்குகள் என்பது விழுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக யாருடைய ஆட்சி என்பது சிறப்பாக இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய அதாவது 2021 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது என கேட்க அந்த கேள்விக்கு வெரி குட் என சொல்லி, நன்றாக இருக்கிறது என சொல்லி 26.3%, ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லி 9.2%, அதாவது ஆவரேஜா இருக்கிறது என 17.6%, சரியில்லை என 18.9%, ரொம்ப மோசம் என 21.9%, தற்போது ஆதரவுகளை தெரிவிச்சிருப்பதாக அந்த CNN நியூஸ் 18 நிறுவனம் அதிரடியான கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டதுதான் தற்சமயம் தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. பொறுத்தது பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சியை பிடிக்கப் போவது, அடுத்த ஆட்சி யாருடையதாக இருக்க போகிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.